திரு அக்னீஸ்வரன், கூட்டணி வியூகத்தில் அதிமுக பின்தங்கி இருக்கிறதா கருத்துக்கள் வருது, அப்படிதான் பார்க்கணுமா? கருத்துக்கள் வரும். ஆனால் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது அந்த கட்சிக்கு தெரியும். அதை பொறுத்து தான் மேடு பள்ளத்தில் பார்த்து போகிறதுக்கு தான் பிரேக்கு ஆக்சிலேட்டர் எல்லாம் 3 நாள் தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் அதை பார்த்து தான் முடிவெடுப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் பெரிய கூட்டணி அமைக்க தவறி விட்டீர்கள் அப்படின்னு சில பார்வைகள் வைக்கிறாங்கல்ல. இப்போ தேமுதிகவை விட்டுட்டீங்க, இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க, அதுவும் போயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ்ஸை அந்த அணியில் சேர்ப்பதற்கான முயற்சியில் இருந்தாங்க, அதுவும் இல்லை. ராமதாஸ் உள்ளே வருவார், டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு பார்த்தாங்க, அதுவும் இல்லை அப்படின்னு. இப்போ இதெல்லாம் உங்களுடைய பின்னடைவாக பார்க்குறாங்க. டிடிவி தினகரன் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தாலும், நான் சொன்ன இதெல்லாம் குறிப்பிட்டு சில மைனஸாக அவங்க கூட்டணி மேலே அதிமுக மேலே சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் எதுவுமே மைனஸே கிடையாது. இங்கே 5 ஆண்டு கால ஆட்சி தொடர்ந்து 2019, 2021, 2024 தொடர் வெற்றியை பெற்றவர்கள் 0.45 4.4% கீழே, அதாவது 0.43% எடுத்தவர்களுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த 67க்கு பிறகு எந்த அரசாங்கமாவது ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கா? அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு தான் 3 மாதத்துக்கு முன்னாடி கேபி முனுசாமி ப்ரெஸ் மீட்டில் சொல்லி கூட்டணி கூப்பிட்டாரு. ஏன் கூப்பிட்டீங்க? ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஏன் பேசுனாங்க? நீங்க சொன்னதை செய்யல, ராஜ்யசபா சீட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கேட்பது கேபி முனுசாமி பிரஸ் மீட்ல சொல்றாரு, அடுத்த இதுல நாங்க கொடுக்கிறோம் ராஜ்யசபா சீட்டு. அரசாங்கம் அதிமுக அரசாங்கமா திமுக அரசாங்கமா? நீங்க சொன்னது யாரு? திமுகவா அதிமுகவா? என்ன சார் இது? அக்னீஸ்வரன், மலை மாற்றாதீங்க. 0.43% வாங்கின ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறீங்க. ஓகே, அந்த 0.43 கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோன்னு தானே நீங்க வான்னு கூப்பிட்டீங்க. ஏன் கூப்பிட்டீங்க? இது பலவீனத்தின் வெளிப்பாடுன்னு சொல்ல வர்றேன். அதை முடிக்க விடலையே நீங்க. அதிமுகவுக்கா? திமுகவுக்கு. இப்போ ஏன் நீங்க கொடுக்குறேன்? நீங்க எது 2024 எங்களோட இருந்தாங்க, அதுதான் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி கொடுக்குறேன்னு சொல்லிச்சுன்னா அது ஏன் கொடுக்கலன்னா அது 1% வாக்கு கூட எடுக்கல அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்படியே கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டீங்க. 1% திமுக தான் சேர்த்துக்கிடுச்சு. நீங்க அப்ப சேர்த்துக்கிட்டீங்க. எது? நீங்க தான் அப்ப சேர்த்துக்கிட்டீங்க. குழப்பக்கூடாது அக்னீஸ்வரன். நீங்க குழப்பாதீங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு வாங்குனாங்க? ரைட்டா? எவ்வளவு வாங்குனாங்க? அதத்தான் நானும் சொல்றேன். 0.43 வாங்குனாங்கல்ல, அதத்தான் நானும் சொல்றேன். எதுக்கு கூட்டணியில சேர்த்துக்கிட்டீங்க? எதுக்கு கூட்டணியில சேர்த்துக்கிட்டீங்க? எந்த கூட்டணியில? 2024 எதுக்கு அதிமுக கூட்டணியில சேர்த்துக்கிச்சு? நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேறன்றது மக்களுக்கு தெரியாதா? இப்போ ஏன் மாத்தி பேசுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்ன சொன்னீங்க நீங்க? 0.43 வாங்கின கட்சி எதுக்கு கொடுக்கணும்னு கேக்குறீங்க. அப்ப அமமுகவுடன் கூட்டணி, சரி ரைட்டா? அது சட்டமன்ற தேர்தல், அதற்கு இப்பொழுது இவங்க கொடுக்கறாங்களே, அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கறாங்களே. அப்படின்னா இது எல்லா கட்சியும் காம்பாக்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 1% கூட இல்லாதவங்களை கூப்பிடுறாங்கன்னா இது திமுகவினுடைய வியூகமா? மாத்தி சொல்லக்கூடாது. 0.43 வாங்கின அந்த கட்சியை கூப்பிட்டு கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க. ஏன் 0.43% வாங்கின ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டுன்னு ஒப்பந்தம் போட்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்க? இல்ல, அந்த ஒப்பந்தத்தை காட்டுங்க, இங்க காட்டுங்க. சரி, அப்ப கேபி முனுசாமிட்ட கேட்கும்போது ஏன் அதை மறுக்கல? சார், நீங்க முதல்ல ஒப்பந்தம் போட்டீங்க, நீங்க அந்த ஒப்பந்தத்தை ஏன் மறுக்கல? நானாங்க வச்சிருக்கேன், நான் அதிமுக பொதுச் செயலாளர், என்ன சொல்றது, நானா கையில வச்சிருக்கேன். அப்படி ஒரு இது இல்லை. ஆனால் நீங்கள் எங்களுடன் இருங்கள் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் ஒப்பந்தம் போட்டதா நீங்க தான் சொல்றீங்க. இப்படிதான் ஒரு பிம்பத்தை சொல்லி விட்டுறாங்க, ஆனா அது உண்மை இல்லை. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இப்ப ஏன் உங்களால ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி? வலுவான கூட்டணி அமைக்க முடியல அர்த்தம் இல்ல. அதிமுக கொடுத்த கடிதம் இருக்கு, தேமுதிகவுக்கு கொடுத்த கடிதம் இருக்கு, 2025 டேட்டட். கூட்டணியில ராஜ்யசபா கொடுத்ததா கடிதம், ராஜ்யசபா கொடுக்கப்படும்ங்கிற கடிதம் இருக்கு. இல்ல, இந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் கேட்கப்பட்டது. அவர் எங்க கொடுத்தோம் காமிங்க அவரும் கேட்டாரு. அதைத்தான் இன்னைக்கு அக்னீஸ்வரனும் எதிரொலிக்கிறார். அதைத்தான் கேட்கிறேன். ரைட், அது இருக்கட்டும். அது இல்ல சார், இருக்கட்டும் சார். சார், இப்ப அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு திமுக கொடுத்துருச்சு சார், வசந்தமா இருக்கட்டும் சார், விட்டுருவோம். நம்ம ஏன் அதை போட்டு நோண்டிட்டு இருப்பானே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க, என்ன சார் கேள்வி கேட்டீங்க? ஒரு 20 தொகுதி நமக்கு நல்லா தெரியும். 1000 ஓட்டு கீழே டிசைட் ஆகுது.
சரி. அப்படின்னா 0.44% இல்ல 0.5% ஓட்டோ இந்த 20 தொகுதியை கைப்பற்றி தராதா? சொல்லுங்க அக்னீஸ்வரன். சின்ன சின்ன கட்சியும் கூட்டணியில சேர்த்துக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற வகையில திரு ஷியாமும் சொல்றாரு. ஆனால் நாங்கள் தொடர் வெற்றியை பெற்று விட்டோம், நல்லாட்சி நடத்துறோம், திராவிட மாடல் இந்தியாவிற்கே முன்னோடி என்று சொல்லுகிறீங்களே, சின்ன சின்ன கட்சியை கூட கூப்பிட்டு தான் நீங்க நடத்த வேண்டியதா இருக்குன்றத புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப நீங்க அதை அப்படியே கொண்டு வந்து அதிமுக ஒப்பிடுவது எந்த விதத்துல சரின்னு கேட்கிறேன். 2021 75 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2024 தனியா நின்று இத்தனை சதவீத வாக்குகள், 20.5% வாக்குகள். அப்படின்னா பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளை மாநில கட்சிகள் தானே போய் நின்றாங்க 2024. சரி, இங்க அதற்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணியில் வந்திருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் வந்திருக்குது. திரு டிடிவி தினகரன் 2021 சட்டமன்ற தேர்தல் இல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, ஆனால் இன்னைக்கு அதிமுகவின் கூட்டணியில் இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நீங்க இல்ல சின்ன சின்ன கட்சிகளாம் கூப்பிட்டா அது பெரிய கட்சியா நினைக்கிறீங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 4.2% எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அதிமுக வந்திருக்குது. பாதி பாமக தான் வந்திருக்குன்றாங்க. அது ஏன்னா நம்ம அதிமுக எந்த வேலை செஞ்சாலும் சரியில்லைன்ற தோரணை வந்ததற்கு பிறகு அது பாதின்றது, நீங்க மாம்பழத்தை பாதியை பிரிக்க முடியுமா சார்? எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொன்னாரு, என்டிஏ கூட்டணியில நிறைய கட்சி இருக்கு, நாங்களும் என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கோம் தான் சொன்னாரு. இப்பதானே சொன்னாரு. அதிமுக தலைமையில் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும்னு 1000 முறை சொல்லிட்டாரு சார் எதிர்கட்சி தலைவர். இபிஎஸ் என்னங்க சொன்னாரு, என்டிஏ இருக்காங்க, நாங்களும் இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கிறோம் அப்படித்தானே சொன்னாரு. இப்பதானே சொன்னாரு. நான் பேசுறதுக்கெல்லாம் சார் குறுக்கிட்டு நான் ஒண்ணு சொல்றேன், அதை நான் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். ஆனா சார் சொன்ன கேள்விகளுக்கு நான் பதில் சொன்ன நான் குறிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவர் குறுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கு சேர்த்தே பதில் சொல்றேன். சார் சொன்னாரு அன்நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லா ரெண்டு கட்சியும் இங்க நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இதில் அன்நேச்சுரல் செலக்ஷன் பட் நேச்சுரல் அலைன்ஸ் கரெக்டா சார்? நீங்க நேச்சுரல் அலையன்ஸ் அவர் ஏங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல நேச்சுரல் அலையன்ஸ் இல்ல, செலக்ஷன்ங்கிறது வேறங்க. சொல்லுங்க கேக்குறேன்னா, இந்த நிலைப்பாட்டின்படி நாளைக்கு ஒரு ஸ்டாண்டு, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டு எனக்கு இதுவரைக்கும் நான் எடுக்கல. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 67க்கு பிறகு அதிமுக திமுக தான், இது ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தேர்தலுக்கு பிறகுன்னு சொல்லுவேன். ஆனால் அதுதானே இன்னைக்கு கொண்டு நிறுத்தி இருக்குது. அந்த நிலைப்பாட்டில் சார் சொல்றாங்க எப்படின்னா, இது அன்சேஃப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த. பிஜேபி கூட கூட்டணி வச்சாலே நிறைய கட்சிகள் வர தயங்கும்னு அவர் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படிதான் இருக்குமா? நான் இப்படி கேட்கிறேன், சார் சொன்னதுல நான் முரண்படுறேன். 2024 சார் இது தராசு சியாம் சார் இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா சார கேள்வி கேட்கல. 2024 பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை. விசிக அதனுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க, இல்ல அவங்க அதிமுக தனித்திருந்தால் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு. தனித்து நின்றுச்சு, வந்துச்சா? அப்படி அவர் தெளிவா சொல்லல. அதிமுக ஒருவேளை தனித்து நின்றால் கூட யோசிக்கலாம் அப்படிங்கிற வகையில தான் சொன்னாரு. அப்படி ஸ்ட்ரைட்டாவே நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லல. சரி, இப்ப கேட்கிறேன், தனியா இருக்கிற போது நீங்கள் வரவில்லை என்று சொல்லி இப்ப பாஜக வந்தவுடன் அது அன்சேஃப்னு சொன்னா, அப்ப 2024 சேஃபா தானே இருந்தது. அப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு திருமாவளவனும் இடதுசாரிகளும் கூட்டணி வைக்கணுமா? அப்ப திமுகவை காப்பாத்துறதுக்கு தேமுதிகவும் ஓபிஎஸ் தேவைப்படுதா கூட்டணி வைக்கிறதுக்கு? அதுக்கு தான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்ததுனால தான் திமுக திரும்ப ஆட்சி அமைக்க போகுது. கரெக்டா சார்? ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நானும் கூட்டணி பத்தி தான் சார் பேசுறேன். ஓ, நீங்க பேசினா கூட்டணி, நாங்க பேசினா கோயம்பேடு காய்கறியா? குழப்ப கூடாது அக்னி சார். நீங்க பிஜேபி கூட இருங்க, பிஜேபி கூட இருக்கிறத விட்டு வெளியே வந்தா அவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோம். ஆனா யாருமே வரல அப்படிங்கிற வகையில நீங்க சொல்றீங்க. காரணம் சொல்லுங்க, ஏன் வரல? அதுதான் உங்க மேல நம்பகத்தன்மை இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஓ, இப்ப திமுக மேல அதிக நம்பகத்தன்மை இருக்கு. அவங்க பிஜேபி நிறைய கட்சி வந்துருச்சு, ஆன்டி பிஜேபில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு அவங்க நம்புறாங்க, அதனால அங்க இருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம சொல்லிட்டே இருக்க போறோம்? ஆன்டி பிஜேபி தான் தேமுதிக வந்து 2021க்கு பிறகு. சரி, 2021க்கு பிறகு நீங்க இதை சொல்லித்தான் வந்திருக்கீங்க, அது வேற. ஆனால் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா,
திமுக ஆன்டி பிஜேபியை விட எகைன்ஸ்ட் அதிகமான செயல்கள் இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. கடனை நிறைய வாங்கியிருக்கிறோம், வரியை நிறைய உயர்த்தி இருக்கிறோம், கூட்டணி நாங்க பலமா இருக்கிறோம் சொல்லி எல்லா பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுனாலயே தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு நினைச்சா எங்க போய் சொல்றது?